2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்க ஏன் இவர் பயப்படுறாரு? இவர் பயப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கவனிங்க, நாங்க ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கலாத்தியரே, கொரிந்தியரே, நாங்க ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். வரவன் இந்த உபதேசத்திலிருந்து உங்களை வழிவிலக பண்ணுகிறவனா இருக்கிறான். ஆனா வழிவிலக பண்ணுகிறவன் அதுல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா பாவத்துக்கு கூட்டிட்டு போல, அதுல இருந்து லைட்டா, அதான் எப்பவுமே எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தத சொல்றேன், பிசாசு நமக்கு ஆப்போசிட்டா செயல்பட மாட்டான், ஆனா தேவ திட்டத்துக்கு ஆல்டர்னேட்டா செயல்பட வைப்பான். ஆண்டவருக்கு ஒரு கதவு தான், அதான் நானே வாசல்கள் இல்லை, நானே வாசல், ஒரு வாசல் தான் தேவன் நமக்கு திறக்கிறார். ஆனா பிசாசு அதுக்கு நேரா இருக்கிற இன்னொரு வாசலுக்கு போன்னு சொல்ல மாட்டான், பக்கத்தில் இருக்கிற வாசலுக்கு போக சொல்லிடுவான். சாராளுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற ஆகார், லேயாளுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற ராகேல், அப்படியே பக்கத்தில் சொல்லிடுவான். அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த வஞ்சகம் இப்ப பாருங்க, ஏவாள்கிட்ட வந்து பேசுறான். ஏவாள்கிட்ட பேசும்போது அவன் அப்படியே எல்லாத்தையும் மறுத்து அடிச்சு உடைச்சு இல்ல, அப்படியே அழகா ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன சொன்னார் ஆண்டவர்? புசிக்கும் நாளிலே சாகுவேன். அப்படிலாம் நீங்க சாக மாட்டீங்க, நீங்க சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல இருப்பீங்க. ஆசை காட்டுறான் பாருங்க. தேவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆக்சுவலா இவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? ஆதாம் தேவர்களை போல இல்ல, அவன் தேவனை போல இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? தேவ சாயலாகவும் தேவர் ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கான். அவன் தேவனை போல இருக்கிறான். இவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா? தேவர்களை போல இருப்பீர்கள். ஏன்னா தேவர்களை விட மேலான தேவன் மாதிரி இருக்கிறேன்டா. அந்த எண்ணத்தை எடுத்துட்டான், ஒரு ஆசை வார்த்தையை போட்டான். இப்ப கர்த்தர் கொடுத்த உபதேசம் இங்கே அடி வாங்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினது போல. இன்னைக்கு ஒரு உபதேசம் சபையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த உபதேசத்தை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு உபதேசத்தை கொண்டு வந்து பிசாசு போடுகிறான். ஒரு காரியத்தை சொல்லுகிறான், சில ஆட்களை அனுப்புகிறான், வீடுகளுக்கு அனுப்புகிறான். அவங்க பைபிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துருவாங்க, வந்து கள்ள உபதேசம் பேசுவாங்க. எங்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் அதை காட்டி கொடுத்தாரு. நாங்கள் உங்களிடத்துல இயேசு கிறிஸ்து என்கிறதான மனிதரை குறித்து பேச வந்திருக்கிறோம் இப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், நாங்கள் ஆல்ரெடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான் அப்படின்னு. இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து என்கிற மனிதரை குறித்து சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற மனிதரை. ஆனா வசனம் சொல்லுது, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை தேவன் என்று சொல்லாதது அது பிசாசு. இங்க எங்க வருது விஷயம்? அப்படியே இயேசுவ கடவுள் இல்லைன்னு அவன் சொல்லல, ஆனா ஒரு மனுஷருங்க. எப்படி கொண்டு வந்து நுழைக்கிறான் பாருங்க. அப்படியே நீங்க 2 நிமிஷம் அவங்ககிட்ட பேசிட்டீங்கன்னா 20 வசனத்தை சரளமா பேசுவான். அதான் பவுல் சொல்றாரு, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். 2வது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது, அவன் பேசும்போது அந்த வஞ்சகம் வெளிப்படும். சில நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போமா, அதுல ஏதோ ஒரு குறைவு இருக்கும். யூசுவலா சாப்பிட்ற டேஸ்ட் அதுல இருக்காது, ஏதோ ஒரு குறைவு இருக்கும். ஆனா என்ன குறைவுன்னு நமக்கு சொல்ல தெரியாது. என்னமோ சரியில்லைப்பா, அவங்க சொல்லுவாங்க, எப்போ வைக்கிற மாதிரி தானே வைக்கிற, இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஆனா அந்த சாப்பாட்டை நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா சாப்பிடும் போதே சொல்லுவாரு, இதுல கொஞ்சம் வெந்தயம் கம்மியா இருக்குது, இல்ல வெங்காயத்தை நீ வதக்காம போட்டீங்க, இல்ல தக்காளியை வந்து நீங்க புளியாம விட்டுட்டீங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவார். ஆனால் ஒரு சிலருக்கு அது என்ன குறைன்னு தெரியாது, ஆனா குறை இருக்கிறது தெரியும். அவ்வளவுதான். இது உங்களுக்குள் வரும். சிலர் பேசும்போதே உங்களுக்கு நெருடும், இது எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு, இது அடுத்த ஸ்டாண்டர்ட், அதோட கொஞ்சம் டவுன். ஃபர்ஸ்ட் ஆவிகளை பகுத்தறிதல். நீங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு சொல்றேன். இவங்கெல்லாம் எங்க வருவாங்க தெரியுமா? புறஜாதியாட்டிருந்து வரமாட்டாங்க. இயேசு தெய்வம் கிடையாது, நாங்க சொல்றதான் தெய்வம், அப்படி வரமாட்டாங்க. இதெல்லாம் நமக்குள்ள இருந்து வராது, உள்ளுக்குள்ள இருந்து எழும்போம். அதனாலதான் உன்னத பாட்டு சொல்லுது, தோட்டத்தை நாசம் பண்ணும்படி திராட்சை பழங்களை அழிக்கும்படி இருக்கிற குழி நரிகளை பிடிங்கள். ஏன்? தோட்டத்துக்குள்ள இருந்து குழி நரி வரும். இது திராட்சை பழத்தை ஒழிக்கும். இது வெளியிருந்து வர்றதில்ல, தோட்டத்துக்குள்ள இருந்து வர்றது. இதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு நாம இதை ஜெயிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியம். முதலாவதாக நீங்கள் வசனத்திலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை படிக்கணும். வசனத்தை நல்லா வாசிக்க 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 இந்த வசனம் இருக்கு பாருங்க, இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இது வெறும் வசனம் அல்ல, இது ஜீவ வசனம். இந்த வசனத்துக்குள்ள உயிர் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. நாங்கள் வேறு யாரிடத்துல போவோம்? உம்மிடத்துல நித்திய
ஜீவ வசனம் உண்டு. இந்த வசனத்தை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவனுள்ள வசனம் அப்படியே எதிர்த்து வந்து நிக்கும் உங்ககிட்ட. அவன் பேசுறது இந்த வசனத்தின்படி தப்பா இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லும். அதுக்கு நீங்க வசனத்துல வளர்றவங்களா இருக்கணும். இன்னைக்கு நாம வசனத்தை, இப்போ ஒருவேளை வசனத்துல வளர்ற அந்த ஒரு சிலருக்கு படிக்க முடியாது, படிப்பு அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு சபையில போதிக்கிறாங்க. இந்த போதிக்கிற காரியத்தை உட்காந்து கேட்கணும் இல்ல, அதை எழுதணும் இல்ல, அதை உள்வாங்கணும் இல்ல. எனக்கு ஒரு மதுரையில் ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அந்த பாஸ்டரை பார்த்தா. அவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். அவங்க சர்ச்சுக்கு நான் போவேன். நியாயமா பார்த்தா அவங்க பையன் வயசு தான் எனக்கு. போவேன், செய்தி முடிகிற வரைக்கும் உட்காந்து மெசேஜை எழுதுவாங்க, கொடுக்குற பாயிண்ட் எல்லாம். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் கொடுத்து அத்தனை பேரும் எழுதுறவங்க, அவர் உட்காந்து ஒரு மெசேஜை எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா அதுதான் அவரை இன்னும் ஊழியக்காரராக இத்தனை பேருக்கு தலைமையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஏன்? அந்த வசனத்தின் மேல இருக்கிற தாகம். எழுத 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 அந்த வசனம் உள்ள போக 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 அந்த நித்திய ஜீவ வசனம் உள்ளுக்குள்ள அதுவும் உயிரோட இருக்கும், நம்மளையும் உயிரோட வைக்கும். அப்ப அந்த வசனத்தை வாசிக்கிறதுல ரொம்ப முக்கியம் இருக்கு, கேட்கறதுல ரொம்ப முக்கியம் இருக்கு. அப்பதான் நீங்க இந்த மாதிரி வஞ்சிக்கிறவர்களை கண்டுபிடிக்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். அப்படிப்பட்டவங்க வரும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரி, இப்படிப்பட்டவர் ஒருத்தர் நான் தான் இயேசு சொல்லி வருறாரு. அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். வந்தாச்சு, வராரு. எப்படி ஜனங்க நம்புனாங்க? ஜனங்க எப்படி நம்புறாங்க? அதுக்கு 2 முக்கியமான காரணம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் திங், நாங்க என்ன நம்புறோம் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி உங்களுடைய என்னுடைய மைண்ட்ல எல்லாம் என்ன பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு போட்டோ ஒன்று காட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நீல முடியோட தாடியோட ஒரு ஆள் வந்தா அது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே நம்ம மைண்ட்ல ஏத்திட்டாங்க. இந்த ஏத்தினதனுடைய விளைவு என்னன்னா, எவெல்லாம் இந்த மாதிரி நீல முகமா ஒரு நீல முடியோட தாடியோட வரானோ அவனையெல்லாம் நம்ம இயேசுன்னு நினைக்கிற அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் போனா அந்த மாதிரி யாரா வந்தா இவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இயேசு மாதிரியே ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இயேசு மாதிரியே இயேசுவை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி எதை வச்சு இவர் இயேசுநாதர் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்றீங்க? இல்ல, நம்ம கிட்ட இல்ல. எங்கேயாவது இருக்குதா பைபிள்ல இப்படித்தான் இயேசு இருப்பார்னு இருக்குதா? எனக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிற இயேசுக்கும் இங்க இருக்கிற ஆட்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பத்தி வர்ணிக்கிற உன்னதப்பட்டா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காஸ்பல் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட இயேசுவா இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு இயேசு இருக்கிறார், பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கிறாருன்னு அந்த இயேசுவா இருக்கட்டும், எதுவுமே இந்த இயேசு இவங்க சொல்ற இயேசு மாதிரி இல்லை. இது ஆரம்பத்தில் நமக்கு போடப்பட்ட விதை. நம்ம ஒரு 10 தலைமுறையா போட்டாங்க, ரைட்டு, உண்மை. அதை ஏன் இப்ப மாற்றக்கூடாது? அதனாலதான் ஆவிக்குரிய சபைக்கு வரும்போது மூல உபதேசமா நாங்க என்ன சொல்லி கொடுக்கிறோம், இயேசுநாதர் இப்படி இருக்க மாட்டாரு, அந்த போட்டோவை தூக்கி வெளியே போட்டுருங்க. சிலையிலேயோ போட்டோவிலேயோ நீங்கள் உண்மையான இயேசுவையும் மரியாதையோ தூதர்களையோ அல்லது அப்போஸ்தலர்களையோ கொண்டு வர முடியாது. அப்ப இந்த மாதிரி ஆட்களை நீங்க, அதனாலதான் நம்ம சபைக்கு வந்தோம்னு சொல்லி கொடுக்கிறோம், இதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. இது உள்ள இயேசு இல்லை, அது இயேசு இல்லாத, அதுக்குள்ள தேவைப்பட்டால் பிசாசு வந்துடும், ஆண்டவர் வரமாட்டார். ஆண்டவர் சிலைக்குள்ளே வந்து வாழ மாட்டார், ஆண்டவர் நமக்குள்ளே வந்துதான் வாழ்வார். நாம தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். எந்த சிலையிலையும் இயேசு இருக்க போகிறது இல்லை. இப்ப என்ன ஆயிடுது? இப்ப யோசிச்சு பாருங்க. நாம நம்ம வஞ்சிக்கப்பட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு அவ்வளோ உபதேசம் கொடுக்கிறோம். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சர்வசாதாரணமா வச்சிருக்கிறாங்க, ஆவிக்குரியவர்கள். கேட்டா சொல்றாங்க, இது நாங்க வெளியூருக்கு போய் வாங்கணும், ரொம்ப காஸ்ட்லியான போட்டோ. ரொம்ப காஸ்ட்லியான போட்டோங்கிறதுக்காக ஒரு தவறான போட்டோ வீட்டில் வைக்க முடியுமா? அது உங்களை மட்டும் வஞ்சிக்குதா? இல்ல, உங்க தலைமுறையும் வஞ்சிக்குது, உங்க பிள்ளைகளும் அதை பார்க்கறாங்க. நாளைக்கு அவர்கள் அதில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசு இப்படி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சு பாருங்க. அவருடைய தலை வெண்பஞ்சா இருந்தது. அவருக்கு தலை முதல்ல பிளாக்கே கிடையாது, அவர் முடி பிளாக்கே கிடையாது, ஒயிட். உங்களுக்கு என்னன்னா, இயேசு 33 வயசுல மரிச்சு உயிர் எழுந்துட்டாரு. அவர் எங்க தான் இருப்பாரு. ஒயிட்டா இருந்தா அது வயசானவரை போல காட்டும். நம்ம மைண்ட் அப்படி ஆயிடுச்சு. நம்ம முடி தான் கருப்பு. சில நாட்டுக்கு முடி போனீங்கன்னா அவனுக்கு பிரவுன், சிலருக்கு ஒயிட்டு.
எல்லாருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். பரலோகத்துல இயேசுக்கு முடி ஒயிட்னு இருக்கு, அவ்வளவுதான். அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையாக இருந்தது, பாதங்கள் வெண்கலத்தை போல இருந்தது. அந்த மாதிரி ஒரு போட்டோவை வடிவமைக்கவே முடியாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வச்சு ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. தயவு செய்து இவைகளை எடுத்து போட்டுருங்க. ரெண்டாவது, நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னதான், வசன அறிவு இல்லாததுனாலே. நமக்குள்ள என்ன இல்லை? வசன அறிவு இல்லை. என்ன வசனத்தின்படி? அவர் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார், இனி அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை. இனி அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் ஆவியிலே வெளிப்பட போகிறார். மாம்சத்துல யார் வந்து நான் தான் இயேசுனாலும் நம்பாதிருங்க. ஏன்னா அவர் மாம்சத்துல வரப்போறது இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவர் வந்து பலியாக வேண்டிய வேலை ஓவர். இனி ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியா, புறஜாதியார் தேசம், இங்க கடவுளை அவங்க பார்க்கறாங்க, அதே மாதிரி நம்மளும் கடவுளை பார்க்கிற மாதிரி காட்டினாதான் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு. நமக்கும் அவங்களுக்கும் ஒன்று வித்தியாசம் தான். அவங்க கடவுளை அவர்கள் கண்களால் பார்க்க முடியும், நம்முடைய கடவுளை ஆவியிலே தரிசிக்க முடியும். இதான் நமக்கே டிஃபரன்ஸ். புதிய ஏற்பாட்டில் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம கடவுளை ஆவியில உணர்றவங்க, தேவைப்பட்டா நமக்கு முன்னாடி ஜீவனோடு கூட வந்து நிக்கிறவர். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார்னு இருக்க. அவர் உயிர் தெழுந்த பிறகு அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள்னா வஞ்சிச்சாச்சு. பெரிய கூட்டம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் முதலாவதாக ஆவியிலே பலப்பட்டவர்களை காணப்படுங்கள். இரண்டாவது, உங்களுக்குள்ள வசனத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. மூன்றாவது, இப்படிப்பட்டதான மாயான வஞ்சிக்கிற காரியங்களை எடுத்து வெளியே போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. அதான் ரொம்ப முக்கியம். இதை விட இன்னொன்று முக்கியமா இருக்கு. 4வது பாயிண்ட், இந்த வஞ்சிக்கிறவங்க செய்யற இன்னொரு விஷயத்தை அதை இயேசு அதிலே சொல்றார். வாசிங்க 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடுத்து வஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு அவங்க யூஸ் பண்றது, நீங்க வஞ்சிக்க கூடாதபடிக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே வரோம். ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 5வது வசனத்துல இதுல இவங்க எப்படி எப்படிலாம் வஞ்சிக்கிறாங்கன்றதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க வஞ்சிக்க கூடாதபடிக்கு கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றோம். இதுல இன்னொரு வஞ்சிக்கிற காரியம் இருக்கு. என்ன வஞ்சிக்கிறாங்க? வசனம் சொல்லுது, அநேகர் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த கடைசி காலத்துல இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த வஞ்சிக்கிறவங்க கிட்ட அற்புத அடையாளங்களும் நடக்கிறது. விசுவாசிகளுக்கு என்ன, அற்புத அடையாளம் நடந்துட்டா அது நல்ல ஊழியம், அவர் பெரிய ஊழியர். அற்புத அடையாளம் நடக்காவிட்டால் அந்த ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரர், பாவம். சொல்லும் போது என்ன சொல்றான்? பாவம், அவரு ஒரு சின்ன ஊழியம் பண்ணிருக்காரு. ஏன்பா, அவர்ல ஒன்றும் இல்லைங்க, போனா சர்ச்சு நடக்குது, ஒரு அற்புத அடையாளம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா அற்புத அடையாளம் நடக்கிற ஆளை பாருங்க, அப்படியே ஒரு 2 வருஷத்துக்குள்ள அவர் எங்கேயோ போய் நின்றுவார். என்ன காரணம்? இயற்கையாவே நமக்கு இந்த அற்புத அடையாளங்கள் மேல ஒரு மோகம் இருக்கு, ஒரு விருப்பம் இருக்கு. அதன் விளைவா பிசாசு இதை பயன்படுத்தி கொள்ளுகிறார். நன்றாய் கவனிங்கள், அடையாளங்களையும் அற்புதங்களையும் கிறிஸ்து செய்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதேசன் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அற்புத அடையாளங்கள் எல்லாமே கிறிஸ்து பண்ணுகிறது இல்லை. நடக்கிற அற்புத அடையாளம் எல்லாமே இயேசுதான் பண்றாருன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. இயேசு பண்றாரு, பிசாசும் செய்யுது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்ப பிசாசுகள் என்ன செய்யும்? அற்புதங்களையும் செய்யும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கும் பிசாசு அற்புதம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் யார் செஞ்சாலும் ஒரு கூட்டம் அப்படியே பின்னாடி ஓடுது. அற்புத அடையாளம் தெரிஞ்சிட்டா போதும், உடனே வண்டி பிடிச்சிட்டு ஓடுறது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள்,
உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் தேவைப்படுமானால் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே, உங்கள் சபையிலே அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்க போற இடத்துல அற்புதம் செய்யற கிறிஸ்துவம், இங்கே அற்புதம் செய்யற கிறிஸ்துவம் ஒரே கிறிஸ்து தான். உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் இன்னொருத்தர் வழியாக வர வேண்டியதில்லை. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டே செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், நீங்கள் அற்புத அடையாளங்களை பெறுகிறவர்கள் அல்ல, அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். ஏன்னா வசனம் சொல்றது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன நீங்க எல்லாம் செய்யணும். 10 வருஷம் விசுவாசி நேரம் வளர்ந்துருக்க வேண்டாமா? அற்புத அடையாளங்கள் செய்யறவனா மாறி இருக்க வேண்டாமா? நீங்க ஜெபம் பண்ணா ஒரு ஜுரமாவது சரியாக வேண்டாமா? ஒண்ணு இல்லையே, நீங்க இன்னும் பழையபடி அப்படியே தானே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? நீங்க இந்த அற்புத அடையாளத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க பிசாசு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு ஆளை வச்சு வஞ்சிக்கிறான். அற்புத அடையாளங்களை செய்கிறவங்களும் அவங்க வர்றாங்க. ஆனால் நீங்கள் போய் ஆசீர்வாதத்துக்கோ ஜெபத்துக்கோ அற்புதத்துக்கோ நிற்கிறவர்கள் அல்ல, உங்களை கர்த்தர் அப்படி செய்கிறவராய் நிறுத்த வேண்டும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச வரணும். நீங்கெல்லாம் போனோம். இப்போ அற்புதத்தை தேடி தேடி ஓடுறீங்க. அங்க அற்புதம், இங்க அற்புதம், அடையாளம் நடக்குதா, அந்த மீட்டிங்ல பெரிய அடையாளம் நடக்குதா, நடக்கட்டும். அது அவிசுவாசிகளுக்கு நடந்து அவன் ரட்சிக்கப்பட்டு வரட்டும், சபைக்குள்ள வரட்டும். வந்து அவன் என்ன ஆகணும்? அவன் கற்றுக்கொண்டு அவன் அற்புத அடையாளங்களை மாறி அவன் போய் சுவிசேஷ கூட்டம் நடத்தும் போது அதுல ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்படும். இதுதானே பைபிளுடைய சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இன்னைக்கு இந்த அற்புத அடையாளங்கள் கண்டு ஏமாறுற கூட்டம் ஒண்ணு. இரண்டாவது, இந்த அற்புத அடையாளங்கள் எதற்காக செய்யப்படுகிறது அதை நீங்க பார்க்கணும். அதை வச்சுதான் நீங்க வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பைபிள்ல ஆண்டவர் அற்புத அடையாளம் எதுக்கு செஞ்சார் பாருங்க. அற்புத அடையாளத்தை அவரு ஊழியத்துக்கு யூஸ் பண்ணல. புரியுதா? ஊழியத்துக்கு என்ன செய்யல? யூஸ் பண்ணல. அவரு வசனத்தை தான் பேசினார். வசனம் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வசனத்தை உறுதிப்படுத்தினார். வேத வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அற்புத அடையாளம் நடந்துச்சு. இப்ப அற்புத அடையாளம் வேத வசனமே இல்ல, அற்புத அடையாளத்துக்காகவே கூட்டம் நடக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க. அற்புத அடையாளங்கள் ஊழியங்கள் அல்ல, ஊழியத்துக்கு உதவி செய்வதற்கு தான் அற்புத அடையாளங்கள். அற்புத அடையாளம் ஒரு நாளும் ஊழியமாய் மாறாது. புரியுதா உங்களுக்கு? அவர் அற்புத அடையாளங்கள் செய்யற ஊழியக்காரனா தப்பு. அவர் சுவிசேஷம் சொல்றவரு, அவருடைய ஊழியத்துல இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். இப்ப ஜனங்க எதுக்கு உங்ககிட்ட வராங்க? வசனம் கேட்க வராங்களா, அற்புத அடையாளத்துக்கு வராங்களா? அங்க பாருங்க, அவன் வந்து உங்ககிட்ட வசனத்தை கேட்டு, இப்ப பாருங்க, இயேசு கிட்ட 10 பேர் அற்புதம் வாங்கினான், 9 பேர் போயிட்டான், ஒருத்தன் தான் வந்தான். ஆண்டவர் கேட்கிறாரு, மிச்சம் 9 பேர் எங்கப்பா? அவங்க போயிட்டாங்க, ஒருத்தன் தான் திருப்பி வந்தான். இப்ப உங்ககிட்ட அற்புத அடையாளம் வாங்குறவங்கள எத்தனை பேர் இயேசு கிட்ட வராங்க, எத்தனை பேர் இயேசு விட்டு போறாங்க? அப்புறம் எதுக்கு அற்புத அடையாளம் சொல்லுங்க? அற்புத அடையாளம் அவன் வசனத்துல உறுதிப்படுறதுக்காக தான் அதை செய்யறோம். இயேசு கிட்ட வாங்க, இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, இயேசு உங்களை பலப்படுத்துவாரு, உங்க பிள்ளைகளை காப்பாத்துவாரு, ரட்சிக்கப்படுங்க, அவன் எல்லாம் சொல்லிட்டு அப்படின்னா இயேசு எனக்கு சுகம் கொடுப்பாரா? கொடுப்பாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப அவன் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்காக அற்புதம் செய்யணும். இப்ப அற்புதத்தை செஞ்சு அமிச்சாச்சு, அவன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான், அதோட அவன் திரும்பி வரவே இல்லை. மூணாவது, இப்ப அற்புத அடையாளங்கள் நடக்கிறது எப்படி வஞ்சிக்கிறாங்கன்றது உங்களுக்கு சொல்றேன். மூணாவது, இந்த அற்புத அடையாளங்களை எதுக்கு பண்றாங்கன்னு பாருங்க. இயேசு பண்ண எல்லா அற்புத அடையாளத்துக்கு பின்னாடியும் ஒரு தேவை இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தினார். எதனால? அன்னைக்கு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டிருந்துச்சு. ஒரு பையனை பிசாசு அலக்கழிக்குது, சாவடிக்கிற நிலைமைக்கு போது அவனை விடுதலை ஆக்குகிறார். எதுக்காக? அந்த தகப்பன் வந்து அழுகுறான், ஒரு தாய் வந்து அழுகுறா, என் பிள்ளைய இந்த மாதிரி பிசாசு வாதிக்குது, உடம்பு சரியில்லாம போகுது. இயேசு அதை விடுதலையாக்குகிறார். இயேசு செய்ய ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். கவனிச்சு கொள்ளுங்கள். அற்புதங்கள் ஜனங்களுக்காக செய்யப்பட வேண்டும், தேவைக்காக செய்யப்பட வேண்டும். அது ஃபேமஸ் ஆகிறதுக்காக செய்யக்கூடாது, அது ப்ரொபகண்டா பண்ணக்கூடாது. ஒன்று மட்டும் நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கிட்டதை சொல்றேன். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்தால் உங்கள் பேரை அவரே பெருமைப்படுத்துவார். நீங்க உங்க பேரெல்லாம் பெருமைப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த குப்பைக்கு நடுவில் இருக்கிறவனையும் கொண்டு வந்து ராஜாக்கு மத்தியில் உட்கார வச்சிருவார். அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. எங்கேயோ ஒரு மூலையில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவனை கொண்டாந்து எருசலேம்ல ராஜாவா உட்கார வச்சிருவார். புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டாந்துருவார். இன்னைக்கு கடைசி காலத்துல
மனுஷர் தற்பிரியராய் இருப்பாங்கன்னு இருக்கு. 2 தீமோத்தேயு 3:1-2 வாசிங்க பாப்போம். மேலும் கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். ஃபர்ஸ்ட் என்னது? தற்பிரியம். கடைசி காலத்தின் அடையாளத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னது? தற்பிரியம். இந்த கலாச்சாரத்தெல்லாம் மாத்தணும். இந்த தற்பிரியமா பெருசா போட்டு இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியத்துல தங்களை பிரகடனப்படுத்துகிறவர்கள், தங்களை முன்னிலைப்படுத்துகிறவர்கள், தங்களை எப்படியாவது ஜனங்களுக்கு காட்டணும்னு விரும்புறவங்க, இவர்கள் மூலமாக நடக்கிற அற்புத அடையாளங்கள் வேஸ்ட். ஊழியம் எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். நாம இன்னைக்கு வந்து நிக்கிறோம், என்ன நாமத்துல நிக்கிறோம்? இயேசுவின் நாமத்துல வந்ததுனால தான் மரியாதை. இந்த புல்பிட்டில் இயேசுவின் நாமத்துல வரலன்னா இவங்க என்ன ஏத்துவாங்களா? ஏத்த மாட்டாங்க. நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் இயேசு என்கிறதான நாமம், இயேசு என்கிறதான தேவன். அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் நாம இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்குது? அற்புத அடையாளங்கள் அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கு. பாருங்க என்கிட்ட என்ன அற்புதம் இருக்கு, என்ன அடையாளங்கள் நாங்க செய்யறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடியதான அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சு. வசனம் சொல்லுது, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள். முதலாவதாக உங்களை வஞ்சிக்கிறவர்கள் வரும்போது உங்களுக்குள் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்க வேண்டும். அதுதான் வஞ்சிக்கிறவங்க வரும்போது ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிடும், வந்து உட்கார்ந்துருக்கிறவன் ராங் பர்சன். அதுக்கு நீங்க தேவனுக்குள்ள ஸ்திரப்படணும், பலப்படணும். ரெண்டாவது, அவர்கள் பேசுகிறத வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். அவங்க வாயில பெருமையான வார்த்தைகள் வரும், நூதனமான காரியங்கள் வரும், உங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம் வரும். இங்க யாரும் பாடு அனுபவிக்கலன்னு சொல்லல. எந்த பாடும் கிறிஸ்துவின் பாடுக்கு நிகராய் மாறவே மாறாது. அவர் அனுபவித்த பாடு எவ்வளவு பெருசு! நம்மை மீட்பதற்காக அவருக்காக நாம் அனுபவிக்கிற பாடு ஒன்றும் அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், என்னை பத்தின சாட்சியை நான் சொல்லுவதை விட என்னை பத்தின சாட்சியை தேவன் சொல்லணும், அதுதான் சாட்சி. இரண்டாவது, இப்படிப்பட்ட ஊழியர்களை அவர்கள் வாயின் வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கலாம். மூன்றாவது, இப்படிப்பட்ட ஊழியர்கள் வரும் பொழுது உங்களுக்குள்ள அது அவர் எப்படிப்பட்டவன் தெரியாம இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ். கடைசியாய் இவர்கள் தங்கள் சுய பெருமைக்கென்று அற்புத அடையாளங்களை செய்வார்கள். அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார், அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக இவர்கள் மகிமைப்படுவார்கள். எவன் ஒருவன் தன்னை பெருமையாய் பேசி, தன் ஊழியத்தை பெருமையாய் பேசி, தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருமையாய் பேசி அதை புரபகண்டா பண்ணுகிறானோ அவன் வஞ்சிக்கிறவன் அர்த்தம். எவன் ஒருவன் கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறானோ அவனே தேவனிடத்திலிருந்து வந்தவன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோமா, எழுந்திரிப்போமா? எல்லாம் எழுந்திரிக்கலாம். எங்கள் சபையை நீர் எவ்வளவு நேசிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு பாதுகாப்பாக இருக்கணும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த ஆடுகளில் ஒன்றை கூட நாங்கள் தவற விட்டு விடக்கூடாது ஆண்டவரே. ஒன்றை கூட ஓநாய்களின் வாய்களுக்கு கொடுத்து விடக்கூடாது ஆண்டவரே. ஒன்றை கூட சிங்கத்துக்கு நாங்கள் கொடுத்து விடக்கூடாது ஆண்டவரே. எப்படி ஆகிலும் இவைகளை நாங்கள் கொண்டு வந்து நம்முடைய சமூகத்தில் சேர்க்கணும்ப்பா. கிருபை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.